நாளைய இயக்குனர் நீதான், நாளைய இயக்குனர், நாளைய இயக்குனர் நீதான், நாளைய இயக்குனர். வெல்கம் பேக் டு கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் நாளை இயக்குனர் சீசன் 4. நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ஒரு ஸ்பெஷல் கண்டெஸ்டன்ட். ஏனா அவர் கலிபோர்னியால இருந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ லெட்ஸ் மீட் மணிராம் from கலிபோர்னியா. ஹலோ மணிராம், எப்படி இருக்கீங்க? என்ன ஜானர்ல மூவி எடுத்திருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். மறுபடியும் ரெண்டாவது வாட்டி பிரசிடென்ட் ஆயிட்டு மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் ஹாய் சொல்றாரு ஒபாமா. அவருக்கு நாங்களும் ஹாய் சொல்றோம். என்ன ஜானர்ல மூவி எடுத்திருக்கீங்க? உங்க மூவி பேர் என்ன? இது லவ் ஜானர் தான். மூவியோட பேர் ரகசிய சிநேகிதியே. இது ஒரு எழுத்தாளர், அவரோட மனசாட்சி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுற ஒரு லவ் ஸ்டோரி. ஓகே, நீங்க உங்களோட லாஸ்ட் ஃபிலிம் தமிழ் இனி அது பார்த்ததுல இருந்து எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு எஸ்பெஷலி உங்களோட மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்புறேன், பாருங்க. ஓகே ஃபைன், உங்களோட மூவியை இப்ப ஸ்கிரீன் பண்ணலாம். மணிராம், நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு வித்தியாசமான கோணத்துல தான் இருந்தது. அதுக்கான கமெண்ட்ஸை இப்ப நம்ம ஜூரி கிட்ட கேட்கலாம். ஜூரி, நீங்க சொல்லுங்க. பாண்டிராஜ் சார். ஹலோ மணிராம். வணக்கம் சார். மணிமணியா இருந்தது எல்லாம். ரொம்ப நன்றி சார். மணிராம், அதான் நான் பேசி போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகும். நான் மொத்தமாக சொல்லிடுறேன். ரொம்ப நல்லா இருந்தது மணிராம். ரகசிய சிநேகிதி அப்படிங்கிறது ரொம்ப நான் இன்னைக்கு தான் உங்களுடைய இதை பார்த்தேன். பட் உங்களுடைய முன்னாள் ஷார்ட் ஃபிலிமை எல்லாருமே பயங்கரமாக பேசியிருந்தாங்க. இப்போ தான் அதோடைய ஒர்த்துக்கு உண்மையிலே தெரிஞ்சது. அதாவது எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, நம்முடைய மனச்சாட்சி தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறந்த நீதிபதி எது அப்படின்னா நம்மளுடைய மனச்சாட்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனச்சாட்சிக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. நம்ம ஒன்று பொய் சொல்லுவோம், ஆனால் நம்ம மனச்சாட்சி சொல்லுவோம், டே ஏன்டா நீ இப்படி நடிக்கிற அப்படிங்கிற. ஸோ சிறந்த நண்பனோட சொல்லலாம் மனச்சாட்சியை. அதை எடுத்துக்கிட்டு அழகாக பண்ணியிருந்தீங்க. ரெண்டு கேரக்டரு, அது ஒரே கேரக்டரை வச்சுக்கிட்டு அந்த சிஜி ஒர்க்லாம் அழகாக பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி அந்த கதை சொல்கிற விதம், ஒவ்வொரு அத்தியாயமாக அழகாக அந்த ஷார்ட் ஃபிலிம்ங்கிறதுனால அதுக்குள்ளே சொல்ல வேண்டிய இதில் அழகாக கட்டிங்ஸில் வந்து சூப்பராக அழகாக இருந்தது. அதே மாதிரி அந்த சாங், அதுக்குன்னு ஒரு சாங் பண்ணி அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தினதை அந்த பொண்ணை நானே லவ் பண்ணணும் போல அப்படி காமிச்சிருந்தீங்க. வீட்டில் பார்க்குறவங்க கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் என்னன்னா, அந்த மனச்சாட்சியா வர்றவருக்கு வந்து நல்லா இன்னும் அந்த ஷர்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா இன்னும் ஒயிட்டாவே கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னது. கொஞ்சம் இதுவாக கலர் கொஞ்சம் டல் கொடுத்துருந்தீங்க. என்னன்னா, மனச்சாட்சி மட்டும்தான் சுத்தமானது, அதுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், நேர்மை தெரியும். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அதுவாக கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உண்மையாகவே எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ஃபிலிம்கான அந்த லுக் இருந்தது. உங்கள் டீம் எல்லாம் பின்னால் வெயிட் பண்ணுறாங்க. எல்லாருடைய உழைப்பும் அவங்கவுங்களுடைய பங்கு வந்து ரொம்ப அழகாகவே தெரிஞ்சது. நல்லா இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே பசங்கள்லாம் பட்ஜெட்டுக்குள்ள பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே அழகாக லட்டாக நல்லா நினச்சதை ஃபீல் பண்ணதை ரொம்ப அழகாக எடுத்துருந்தீங்க. சூப்பர். இன்னும் அடுத்தடுத்து உங்களுடைய ஷார்ட் ஃபிலிமை எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். சுரேஷ் கிருஷ்ணா சார், நீங்க சொல்லுங்க. As usual, brilliant. Maniram continues his brilliance. Previous இது இன்னும் மறக்க முடியல என்னால. அது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ரொம்பவே ஒரு தமிழ் கல்ச்சரை பற்றி சொல்லியிருந்தாரு. ஹியர் ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் டச் பண்ணியிருக்கீங்க. To touch a topic like this itself difficult. That is ஒரு ரைட்டரோட obsession with this charactersங்கிறது ரொம்ப ட்ரூ. அது நிறைய ரைட்டர்ஸ் வந்து அவங்க கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணி அதில் லவ் பண்ணி தே டோன்ட் வாண்ட் ரைட்டரா டைரக்டராங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். த ரைட்டர் வில் ஆல்வேஸ் ட்ரை டு டாமினேட் த டைரக்டர். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய உண்டு. ஸ்ட்ரெயிட்டாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த ரைட்டரோட ஒப்சஷன்ங்கிறது அந்த தாட்டே ரொம்ப புதுசு. இந்த ஷார்ட் ஃபிலிமில் இவ்வளோ அருமையான மேட்டர் நீங்கள் எடுத்துன்னு சொல்லியிருக்கீங்களே, அதை ரியலி ஷுட் அப்ரிஷியேட் தட். எனக்கு இந்த ஹைலைட்ஸ் நான் சொல்லிடுறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிகினிங் ஷார்ட்லேருந்து அந்த ஒரு வாய்ஸ் ஓவரில் இஸ் அ ரைட்டருங்கிறதுக்கு அவர் அவார்ட்ஸும் அப்துல் கலாம்ட்டு இருக்காரு. ஆல் தி ஷார்ட்ஸ் கம்யூனிகேட்டட் அவர் ரொம்ப பாப்புலர் ரைட்டர்
அது ஒரு நல்ல வே ஆஃப் டெல்லிங். வாய்ஸ் ஓவரில் நீங்கள் எல்லாத்தையும் அவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. அப்புறம் அவரோட அப்சஷன், அவரோட கான்ஷியன்ஸ் கேரக்டரும் போக போக நீங்கள் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹியூமரும் இருந்ததில்ல. அவள் கத்தக் டான்ஸர், நோ கத்தக்கில் டாக்டர், டக்குன்னு ஒரு ஷாட்டு. அதே மெக்கானிக்கா டக்குன்னு ஸ்டெத்தஸ்கோப் கையில் வரும். இதெல்லாம் ரொம்ப ஐ ரியலி என்ஜாய்ட் தட் ஸ்மால் கட்ஸ். ஹியூமரும் இருந்தது, டெல்லிங்கும் புதுசாக இருந்தது. அண்ட் அதில் ரொம்ப நான் ரசித்த அந்த ஷாட் வந்து அந்த வேவ்ஸ் கிட்ட எடுத்திருப்பீங்க. ஒரு டயலாகும் போது அப்படியே வேவ்ஸ் ஃபுல் ஹைட்டுக்கு போகும். எனக்கு பால்சந்தர் சாரோட மரோச்சரித்திர ஏக் துஜைகளை ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி அவர் வந்து அந்த வேவ்ஸை வச்சுட்டு அவ்வளோ ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் தேர் வேர் பிளேசஸ் அந்த வாட்டர் ரெயின் வந்துட்டு இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரேமிங், ரொம்ப பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ். தி கதையும் சொல்ல விதம், கிளைமேக்ஸில் அப்சஷனில் அவரை ஆக்சிடென்ட் இஸ் ஜஸ்ட் தேர்ஸ் நோ லாஜிக்ங்கிற தாட்டை பிகினிங்கில் டயலாக் போட்டு அது அப்புறமா யூஸ் பண்ணினது. ஓவரால் இட் இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம், கான்செப்ட் வைஸ், எவ்ரி விச் வே. ஐ திங்க் I should really appreciate the whole team. Performances ரொம்ப நல்லா இருந்தது, photography நல்லா இருந்தது, music, dialogues. So the whole team I congratulate. And மணிராம், நீங்களே உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா next will be even more better from மணிராம்ங்கிற ஒரு ப்ராப்ளம் நீங்கள் உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டீங்க. So I'm really happy. Please continue to do this good work. And நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கும். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஆல் ஆஃப் யூ. குயிக் கிளாப். அப்புறம் இன்னொரு இது மணிராம், 2 பாயிண்ட் விட்டு போச்சு நான் சொல்ல வேண்டியதில்ல. அதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த கம்பெனி லோகோ போட்டிருப்பீங்களே, சூப்பர். கலிபோர்னியாவில் இருந்துக்கிட்டு உண்மையிலே ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த டயலாக், உன்னால் படைக்கப்பட்ட காவியா மகள் மாதிரி அப்படிங்கிறது வந்து அருமையான டயலாக், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதான் அந்த டயலாக் சென்ஸ் ஒவ்வொன்றும், காஸ்டியூம்ல இருந்து ஆர்ட் டைரக்ஷன்ல இருந்து எல்லாருமே, முதல்ல உங்க டீமுக்கும் வாழ்த்துக்கள். இல்லை, உண்மையாவே நாங்கள் வந்து ஆஸ் அ ஜட்ஜ் இப்படி ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடாது. நாங்கள் வந்து எங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் பயஸ்ட் மாதிரி வருது. பட் நிஜமாவே அவுட் ஆஃப் ஷியர் ஜாய். ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு சினிமா, ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இவ்வளோ மேட்டர் நீங்கள் சொல்லியிருக்கீங்கும் போது we are really happy, we are proud. அதுவும் இங்கே கலிஃபோர்னியாவில் இருந்துட்டு நம்ம தமிழ் சினிமா எடுத்துட்டு அது இந்த மாதிரி நாளை இயக்குனர் ப்ரோக்ராம்னு நீங்கள் என்ட்ரி கொடுத்து பண்ணுறது, இட்ஸ் ரியலி அ ஜாய். ஸோ நாளை இயக்குனர் ப்ரோக்ராம் ஐ திங்க் இஸ் கோயிங் கிரேட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இதனால் ஐம் வெரி ஷுவர் இனிமேல் சீக்கிரமாக ஆஸ்திரேலியாவிலிருந்தும் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்தும் ஆல்சோ மெனி மோர் கண்டஸ்டன்ஸ் வில் கம். ஐ ஷுட் தேங்க் நாளை இயக்குனர் சார். இது ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விஷயம். சொன்னீங்க ஸ்கிரிப்ட் லெவலில் ஓரளவுக்கு நாங்கள் பண்ணிட்டோம். அப்புறமா அது எக்ஸிகியூஷன் யோசிச்சு பார்க்காத இங்கே ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அப்புறமா பார்க்காத நம்ம கல்யாணம் வந்து நம்ம ஊர்ல நம்ம ஊர் மாதிரி 40 பேர் 50 பேரை சேர்க்கறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை. அவங்க எல்லாரும் பட்டு போடுவதை கட்டி வச்சுட்டு ஒரு வீக் டேனிங் வச்சு எடுத்தோம். ஸோ கஷ்டப்பட்டதுக்கு அவங்க வாயில இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி சார். மணிராம், உங்களோட ப்ரீவியஸ் மூவி தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவால் அப்படின்னு சொல்லி ஜூரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபிலிமே அவ்வளோ நல்லா இருக்கு. இது நீங்க நெக்ஸ்ட் ஃபிலிம் இன்னும் பண்றது உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இதை விட பெட்டர் கொடுக்கணும்னு இது எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? அது ஒவ்வொரு ஃபிலிமையும் நான் வந்து நாளே ஃபைனல்ஸா நினைச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்களோட பெஸ்ட்டை ஒவ்வொரு படத்துக்கும் கொடுக்கறதா எங்களோட. அதுக்கப்புறம் அது எப்படி ரிசீவ் ஆகுங்கிறது வேற விஷயம். பட் we will give our best. அண்ட் மணிராம், உங்களோட டீம் பின்னாடி இருக்காங்க, அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஓகே, இது வந்து ஜிகே, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர். பக்கத்தில் இருக்கிறது ஈஸ்வர், அவர் தான் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி, அவர் தான் கேமராமேன். அடுத்து சாய், எங்கள் ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் மேனேஜர். அடுத்தது ராஜ், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். எடிட்டர் இன்னும் இங்கே வரல. ஸோ இதுதான் எங்களோட கோர் டீம். மியூசிக் வந்து சொல்ல மறந்துட்டேன். மியூசிக் வந்து பாலமுரளி பாலா, அவர் ஏற்கனவே நிறைய நாளை இயக்குனர் படத்துக்கு பண்ணியிருக்காரு. தமிழ் இன்னைக்கு அவர் தான் பண்ணாரு. அவர் வந்து இங்க பக்கத்துல சியாட்டல்னு ஒரு ஊர்ல இருக்காரு. ஸோ நாங்க வந்து போன் மூலியமா கொலாபரேட் பண்ணி தான் பண்ணுவோம். அவர் இந்த ஊர்ல இல்ல. தேங்க்யூ சோ மச் மணிராம். ஆஸ் யூஷுவல் நல்ல ஃபிலிம் கொடுத்திருக்கீங்க. நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மணிராம் இது வாங்க வர. மணிராம் இது வாங்க வர. அவர் சார்பா வாங்குறதுக்கு இங்க வீரா அப்படின்னு வந்திருக்காரு. அவர் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, பெஸ்ட் ஃபிலிம்க்கு நோ செகண்ட் தாட்ஸ், நோ செகண்ட் சாய்ஸ். யுனானிமஸா நாங்க
ஐ திங்க் பேசின காமெண்ட்ஸ்லேயே நீங்கள் புரிஞ்சிருந்திருப்பீங்க. ஆடியன்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கும். பெஸ்ட் ஃபிலிம், ரியலி வெல் டன், அப்ரிஷியேட்டட், கோஸ் டு மிஸ்டர் மணிராம். ஹாய் மணி, நல்ல படைப்பை கொடுத்த மணிராமுக்கும் அது ரொம்ப ரொம்ப நன்றி. என்னன்னா இல்ல பரிசு வாங்கும்போது 2 விஷயம் தான் தோணுது. ஒன்னு பயம், இன்னொன்னு நம்பிக்கை. 2மே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே சார், ஃபாலோ பண்ணுங்க. அந்த கிஃப்ட் மட்டும் இல்ல, மணிராம் அண்ட் டீமுக்காக நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஆஃப் தி வீக் அவங்களுக்கு ஹேண்ட்போ ஹோம் அப்ளையன்ஸ் வழங்கும் 5000 மதிப்பிலான ஒரு டேபிள் ஃபேன் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ். அது யாருக்கு போக போகுது? பெஸ்ட் டெக்னீஷியன். ஓகே சார். அந்த வேற பார்த்திபனுடைய எனக்கும் ஒரு நண்பன், அதுவும் ஃபோட்டோகிராஃபியாக ஒரு லைவாக இது பண்ணி அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அன்புடன் நட்பு, அதுவும் ஃபோட்டோகிராஃபியாக 2மே நல்லா இருந்தது. பட் இது 3ல் கம்பேர் பண்ணும்போது ரகசிய சிநேகிதி தான் ரொம்ப குவாலிட்டியாக இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரகசிய சிநேகிதியுடைய கேமராமேனுக்கு தான் இந்த அவார்டு. பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் ஆக போறவங்களுக்கு ஜெய் என்டர்பிரைசஸ் பிளாட் ப்ரோமோட்டர்ஸ் வழங்கும் 4000 மதிப்புள்ள ஒரு செல்போன். அது யாருக்கு போக போகுது ஜூரி? பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திபன் படத்தில் அந்த பசங்களும் சரி, அனந்தராமில் அந்த கபடி அவரும் சரி நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் கொஞ்சம் டிஃபிகல்ட் ரோல் வந்து மணிராமோட ரகசிய ஸ்நேகிதில் அந்த கேரக்டர் வந்து மனசாட்சியாகவும் ரைட்டராகவும் அவர் நிறைய ஸ்கோப் இருந்தது. ஸோ ஸ்கோப் இருக்கிறதுனால ஐ திங்க் தட் மேன் ஸ்கோர்ஸ். ஸோ அவர் பேர் தெரியல, பட் த ஹீரோ பிளேட் த ரைட்டர் இன் மணிராம்ஸ் ரகசிய ஸ்நேகிதே கெட்ஸ் தி பெஸ்ட் ஆக்டர் அவார்டு. இன்னொன்று முக்கியமாக இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, கலிஃபோர்னியாவில் இருந்துக்கிட்டு தமிழுடைய உச்சரிப்பு ரொம்ப அழகாக உச்சரிச்சார் வேற. அதுக்காகவே அந்த உச்சரிப்புக்காகவே நம்ம அதை முக்கியமாக இது மென்ஷன் பண்ணோம். மணிராம், 3 கேட்டகரி அவார்டும் உங்களுக்கு தான் போயிருக்கு உங்களோட ஃபிலிம்க்கு. அண்ட் அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் உங்களுக்கு தான் வந்திருக்கு. இது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹவ் ஹாப்பி ஆர் யூ? ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. நான் தான் தெரியலன்னு சொன்னாங்க, அது நான் தான். 2 பேருமே நான் தான். இதுக்கு வேற யாராவது நடிக்க வைக்கலாம் தான் முதல்ல பிளான் பண்ணோம். பட் அப்புறம் ஹெவி ரோல் கொஞ்சம் ரிஸ்க் வேணாம் அப்படிங்கிறதுனால நானே நடிச்சிட்டேன். அடுத்த படத்துல இருந்து நான் நடிக்க மாட்டேன். இல்லை மணிராம், நல்லாவே நடிச்சிருக்கீங்க, அதனால பயப்பட வேண்டிய இதெல்லாம் இல்லை. நல்ல விஷயம், நடிங்க. நல்லா இருந்தது. ஏன்னா கண்டே பிடிக்க முடியலையே. ஆடியன்ஸ் உங்களுக்கான பிரைஸ் காத்துக்கிட்டே இருக்கு. மணிராம் எடுத்த ரகசிய சிநேகிதியே அந்த படத்துக்கான விமர்சனங்களை எழுதி அனுப்புங்க. உங்களோட விமர்சனம் பெஸ்டா இருந்தா உங்களுக்கு எவரெஸ்ட் வழங்கும் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பிரைஸா காத்துக்கிட்டே இருக்கு. திறமையனைத்தும் கொட்டி கொடுப்பாய், சிகரம் என்னும் உயரம் பிடிப்பாய், கனவுகள் தன்னை நினைவுகள் செய்வாய், உள்ளங்கையில் விருதை எடுப்பாய், கரையின் தாகம் தீரப் போகுது, உலகம் உன்னை அறிய போகுது.